குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறமே டெய்லி கண்டஸ்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 20, 2026 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சு நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்கள் ஒன்றே கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கண்டபஸ் பார்த்துடலாம். தமிழக சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா இன்று கூடுகிறது. தமிழக சட்டப்பேரவை மரபை பின்பற்றி நடைபெறும் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்ட பின்பு ஆளுநர் உரையுடன் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரவை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்குது. ஆளுநர் ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றிய பிறகு பேரவைத் தலைவர் அந்த உரையை வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வாசிப்பார். ஓகேங்களா? அதன் பின்னர் அவை நாள் முழுவதும் ஒத்தி வைக்கப்பட்டு அலுவல் ஆய்வு குழு கூடி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த நாள் நடத்த வேண்டும் அப்படின்றத கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ணுவாங்க. இவ்வளோ தான் கான்செப்ட். உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா அதாவது மக்களவையாக இருக்கட்டும், சட்டப்பேரவையாக இருக்கட்டும், ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் உரையாற்றுவார். அதாவது சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் உரையாற்றுவார். இது முக்கியமான கேள்வினா அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பசுமை முதன்மையாளர் விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2021 சட்டப்பேரவையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முன்முயற்சிகள் பங்கேற்று சிறந்த பங்களிப்பை செய்யும் தனிநபர் அல்லது அமைப்புகளுக்கு 1 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா பசுமை முதன்மையாளர் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தார். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் 100 நபர்கள் அல்லது அமைப்புகளை தேர்ந்தெடுத்து ரூபாய் 1 லட்சம் வீதம் வந்து பார்த்திங்கன்னா பரிசு வழங்குவாங்க விருதோடு சேர்த்து. அந்த விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதியுள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இது என்ன விருது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. சரிங்களா? அடுத்தது மத்திய தொழில் பாதுகாப்பு படையின்னு சொல்லுவாங்க, சிஏஎஃப். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்தே மாதரம் மிதிவண்டி பயணம் அப்படின்ற ஒரு பயணத்தை வந்து பார்த்திங்கன்னா வரும் ஜனவரி 28 தொடங்கி பிப்ரவரி 22 வரை வந்து பார்த்திங்கன்னா நடத்த இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு கடலோர மிதிவண்டி பயணத்தை வந்து பார்த்திங்கன்னா சிஏஎஸ்எஃப் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருந்தாங்க. நிகழாண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டை கொண்டாடும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா கடலோர மிதிவண்டி பயணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பாதுகாப்பான கடற்கரை வளமான இந்தியா என்ற கருப்பொருளை முன்னிறுத்தி இந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்படும். ஓகேங்களா? போதைப் பொருட்கள், ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் கடத்தல் உள்ளிட்ட கடலோர பாதுகாப்பு சவால்கள் குறித்து வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படுறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பான கடற்கரை வளமான இந்தியான்றது தான் முக்கியமான கருப்பொருள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் குஜராத் மாநிலம் லக்பக்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காள மாநிலம் பக்காலி ஆகிய 2 இடங்களிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 குழுவினர்களாக வரும் ஜனவரி 28 கடலோர மிதிவண்டி பயணம் தொடங்க உள்ளது. 25 நாட்களில் சுமார் 6500 கிலோமீட்டர் தொலைவை வந்து பார்த்திங்கன்னா கடந்து வரும் பிப்ரவரி 22 வந்து பார்த்திங்கன்னா கேரள மாநிலம் கொச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைவு செய்கிறாங்க பயணத்தை. சரிங்களா? அடுத்தது காலநிலை கல்வி குளுமை பள்ளிகள் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் தொடங்கி வச்சுருக்காங்க. அதாவது காலநிலை கல்வி குளுமை பள்ளிகள் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் இருவரும் இணைந்து தொடங்கி வச்சுருக்காங்க. மாநில கல்வி அமைப்பில் அனைத்து நிலையிலும் ஒருங்கிணைந்த எடுத்துச் செல்ல காலநிலை கல்வி அறிவு முன்னெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா குறித்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டது. அதன்படி மாணவர்களுக்கு கோடைகால குளிர்கால இயற்கை முகாம்கள், காலநிலை மாற்றம் குறித்த பள்ளி ஆசிரியர்களுக்கான உறைவிட பயிற்சி முகாம்கள், பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் அறிவோம் என்னும் தலைப்புகள் வினாடி வினா ஆகிய வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இது வந்து பார்த்திங்கன்னா நடத்திட்டு இருந்தாங்க. அதன்படி தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தின் 2025-26 ஆண்டிற்கான செய்தி திட்டத்தில் குளிர் கூரை முன்னெடுப்பு அப்படின்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தொடங்கினாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி வளாகத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஷெட்டு போடுவோம் இல்லையா, அதனால் கூரையில் வந்து பார்த்திங்கன்னா வெய்கிறது. சென்னை அம்பத்தூரில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தான் முதல்ல செயல்படுத்துகிறாங்க. அதன் விளைவாக வகுப்பறையினுடைய வெப்பநிலை 1.5 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை குறைஞ்சிருக்குது. இதை மேற்கோள் காட்டி இந்த திட்டம் தமிழகத்தின் அனைத்து பசுமை பள்ளிகளிலும் செயல்படுத்த வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா அறிவித்திருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாஜகவினுடைய தேசிய தலைவராக நிதின் நவீன் அவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 45 போட்டியின்றி வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? தற்போது பாஜகவின் தேசிய தலைவராக ஜேபி நட்டா இருந்தார். அவரை அடுத்து நிதின் நவீன் வந்து பார்த்திங்கன்னா புதிய தலைவராக வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கார். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா பாஜகவினுடைய தேசிய தலைவர் பொறுப்பை ஏற்கும் இளம் தலைவர் அப்படின்ற பெருமையை வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது தமிழகத்தில் 999 செவிலியர் உதவியாளர் பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரப்புவதற்கான அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. யாராவது தகுதியான மாணவர்கள் இருந்தீங்க, அந்த எஜுகேஷனை படிச்சிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பணி நிரந்தரம் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேரை வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரம் பண்ணாங்க. அதுக்கடுத்ததாக 999 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது
ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் அல் நக்யான் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வருகை தந்திருக்காரு. ஒரு நாள் அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு அமீரக அதிபரான ஷேக் முகமது பின் ஷயாத் அல் நக்யான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை இந்தியா வந்திருக்காரு. அவர் முன்னிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் யூஏயும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா 2032 ஆண்டுக்குள் இரு நாடுகளுக்கு இடையான வர்த்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா $200 பில்லியன், அதாவது 18.17 லட்சம் கோடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது பெரிய மற்றும் சிறிய அணு உலைகள் உருவாக்குவது உள்ளிட்ட அதிநவீன அணுசக்தி தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் இந்தியாவும் யூஏயும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு சேர்ந்து செயல்படவும், அணுசக்தி பாதுகாப்பு மற்றும் அணுமின் நிலையத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி பராமரிப்பில் இரு நாடுகளுக்கு இடையான ஒத்துழைப்பு நிலவும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கத்தாரை தொடர்ந்து திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுன்னு சொல்லுவாங்க எல்என்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அதிக அளவு விநியோகிப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஏஇ இருக்குது. ஓகேங்களா. முதல் இடத்துல கத்தார் இருக்குது. இந்நிலையில் ஆண்டுக்கு தோறும் 5 லட்சம் மெட்ரிக் டன் எல்என்ஜி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் கீழ் செயல்படும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விநியோகிக்க இரு நாடுகளிடையே ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஓகேங்களா. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குது. இதன்படி புதிய விண்கல ஏவுதளங்கள், விண்கல தயாரிப்பு மையங்கள், விண்வெளி அகாடமி மற்றும் பயிற்சி மையங்கள் உள்ளிட்டவற்றை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்த இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்தம். அடுத்ததாக குஜராத் மாநிலம் தோலாரா பகுதியில் சிறப்பு முதலீட்டு மண்டலத்தை ஏற்படுத்தி மற்றொரு புரிந்துணர்வு கையொப்பமாக இருக்குது. இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டலத்தில் சர்வதேச விமான நிலையம், பசுமை துறைமுகம், எரிசக்தி உட்கட்டமைப்பு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படும். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்த யூஏ அமீரக அதிபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து சில பரிசு பொருட்களை கொடுத்துருக்காரு. இது முக்கியமானதான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பாரம்பரியம் மிக்கது. இந்திய பயணம் மேற்கொண்டு ஐக்கிய அரபு அமீரக அதிபரான ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தின் தனித்துவமான கலைப்பொருட்களான ஊஞ்சலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறார். இதுதான் அந்த ஊஞ்சல். இது முழுவதும் கையாலே வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கப்பட்ட பல வேலைப்பாடுகளை உடையது. குஜராத் கலைஞரின் கையால் கடைந்த பல வேலைப்பாடுகளுடன் இந்த ஊஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு காஷ்மீர் கைத்தறி நெசவு கலை பறைசாற்றும் பஸ்மினா அப்படின்ற சால்வையை வந்து பார்த்தீங்கன்னா பரிசாக வழங்கியிருக்காரு. தெலுங்கானா மாநிலம் கலைஞர்களால் வெள்ளியில் பாரம்பரியமிக்க வடிவமைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட பேழையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்வையை வைத்து வந்து பார்த்திங்கன்னா அன்பளிப்பாக வழங்கியிருக்காரு. அது பேழைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் மாதிரி, ஒரு பிளேட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்வையை வச்சு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. அவருடைய தாயார் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே பரிசு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. அடுத்ததாக கேலோ இந்தியா 6வது குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் முதல் கட்ட போட்டிகள் வந்து லடாக்கில் உள்ள லேயில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தொடங்கியிருக்கு. மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு தொடங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் நிகழாண்டுக்கான கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டி லடாக் மாநிலத்தில் லேயிலும், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் குல்மார் அப்படின்ற பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுது. ஓகேங்களா. அடுத்தது ஆப்பிரிக்க நேஷனல் கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோவை கூடுதல் நேரத்தில் 1-0 அப்படின்ற கோல் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா செனகல் வந்து பார்த்தீங்கன்னா வென்றிருக்கிறாங்க. அடுத்தது தென்சீன கடலை ஒட்டி உள்ள பிலிப்பைன்ஸின் கடல் எல்லை பகுதியில் புதிய இயற்கை எரிவாயு வந்து பார்த்திங்கன்னா இருப்பு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுடைய அதிபரான பெர்டினாண்ட் ஆர் மார்கோஸ் ஜூனியர் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. பலவான் மாகாணத்தில் வடமேற்கில் தற்போது பயன்பாட்டில் உள்ள மலாம்பாயா அப்படின்ற எரிவாயு வாயில் தான் முக்கியமானது அந்த நாட்டுக்கு, பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வளம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்க இயற்கை வாயு வளம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் தீர்ந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. அதன் அருகிலே சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா புதிய வளம் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் 9800 கோடி அடி எரிவாயு இருக்கலாம் அப்படின்னு கருத்துப்பட்டிருக்கு. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா 57 லட்சம் வீடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான எரிசக்தி வந்து பார்த்திங்கன்னா வழங்க முடியும். அடுத்தது சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா 1949ஆம் ஆண்டு கம்யூனிச புரட்சிக்கு பிறகு மிக குறைந்த, அதாவது 5.63 அப்படின்ற சதவீதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு வீதம் வந்து பார்த்திங்கன்னா பதிவாயிருக்கு. கடந்த ஆண்டில் சீனாவின் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை வெறும் 79.2 லட்சமாக இருந்திருக்கு. ஓகேங்களா. இது முந்தைய ஆண்டை விட 16.2 லட்சம், அதாவது 17% குறைவு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சீன நாள்காட்டியின்படி வந்து பார்த்திங்கன்னா பாம்பு ஆண்டாக கருதப்படுவதால் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியான நம்பிக்கையிலும் இந்த வீழ்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரணமாக கருதப்படுது. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முதலுடைய முக்கியமான ஒரு அறிவிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் 342.60 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா மாமல்லன் நீர்த்தேக்கம் அப்படின்னு அது அமைப்பதற்கான பணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டியிருக்கிறார். ஓகேங்களா. மாமல்லன் நீர்த்தேக்கம் வாயிலாக நாளொன்றுக்கு 170 மில்லியன் லிட்டர் குடிநீர் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வழங்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சுருக்காங்க. இது வந்து சென்னை மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடிநீருக்கான ஒரு ஆதாரமாக இருக்கும். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 2026ஆம் ஆண்டுக்கான அனைத்து போட்டித்திற்குமான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உடனே அப்டேட் பண்ணிவிடுவோம். லிங்க்கை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.